கடந்த ஆண்டு 2024 பல நல்ல விஷயங்களும் இருந்திருக்கலாம், சில வேண்டாத விஷயங்களும் நடந்திருந்திருக்கலாம். அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு புதிய தொடக்கத்தை அனைவரும் மகிழ்ச்சியோடு தொடங்குகின்ற ஒரு நாளாக இந்த ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டு அமைய வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்குமே என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு 2025 பிறக்கிறது. 2024 பல பாடங்களை நாம் கற்றிருப்போம். அது போனது போகட்டும், ஆனால் வருவது நல்ல காலமாக இருக்கட்டும். ஏதாவது நல்ல பழக்க வழக்கங்களை நாம் இன்று ஆரம்பிப்போம். உதாரணத்திற்கு, உடல் நலத்தை பேணி பார்க்க வேண்டும் என்றால் யோகா கற்றுக்கொள்வோம், யோகா செய்வோம், மெடிடேஷன் செய்வோம், தியானம் செய்வோம், சுறுசுறுப்பாக இருப்போம், வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்போம். ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அந்த குறிக்கோளை நோக்கி நகர்வோம், வெற்றி பெறுவோம். எல்லா நலனும் பெற்று நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் தர வேண்டும் என்றும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து 2025 மிக 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 மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று ஜெம் தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 25வது ஆண்டு பிறப்பு என்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பேணி பாதுகாப்பதற்கும் மதம் சாதி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாவற்றையும் போகி பண்டிகையில் எரிக்குவது போல எரித்து ஒரு புதிய 2025ஆம் ஆண்டை இந்தியா படைக்கும் என்று முழுமையாக நம்புகிறோம். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக பாதுகாக்கும் பணியை இந்த 2025ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்தே நம்முடைய இந்திய தேசிய மக்கள் நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய கலையை, பண்பாட்டை, இலக்கணத்தை பாதுகாப்பதற்கு எல்லா வகையிலும் முன்னெடுப்பார்கள் என்பதை முழுமையாக நம்புகிறோம். மீண்டும் ஒரு முறை இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ஜெம் டிவி பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் 25ஆம் ஆண்டிலே பல்வேறு சிறப்புகளை இந்த நாட்டு மக்கள் பெற வேண்டும். சென்ற ஆண்டு புயல், வெள்ளம் என்று பல்வேறு சோகத்திற்கு தமிழ்நாடு ஆளாக்கப்பட்டது. இவை அனைத்திலும் இருந்து விடுபட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான மக்கள் அனைவரும் இந்த நல்லாட்சியில் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று ஜெம் டிவி பார்வையாளர்களுக்கு என் சார்பிலும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2025ஆம் ஆண்டு புதிய ஆண்டு. இந்த புதிய ஆண்டு என்று சொல்லும்போது அழகாக புத்தாண்டு என்று நாம் சொல்லுவோம். புத்தாண்டில் புதிய ஆடைகள் உடுத்தி ஒரு எண்ணங்கள் எல்லாம் வண்ணங்களாக அந்த காலத்தில் மட்டுமல்ல, அதாவது அந்த ஆண்டில் மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் அமைய வேண்டும் என்ற அந்த ஒவ்வொரு கனவுகளும் மெய்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற வகையில் அந்த வண்ணக் கனவுகளோடு 2025ஆம் ஆண்டு துவங்குகின்ற அந்த இனிய தருணத்தில் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2024ஆம் ஆண்டை வெற்றிகரமாக கடந்திருக்கிறோம். பல்வேறு நெருக்கடிகளை தாண்டி, பேரிடர்களை தாங்கி, அரசியல் களத்திலும் பல்வேறு நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்து 2024 ஆண்டினை வெற்றிகரமாக கடந்திருக்கிற சூழலில் 2025ஆம் ஆண்டு நம் அனைவருக்கும் சிறப்பான ஒரு ஆண்டாக, மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாக அமைய வேண்டும். இயற்கை பேரிடர் இல்லாத ஒரு ஆண்டாக அமைய வேண்டும். மக்களிடையே நல்லிணக்கம் மேலோங்க வேண்டும். சகோதரத்துவம் தழைக்க வேண்டும் என்கிற பேராவலுடன் 2025ஆம் ஆண்டுக்கான எனது இனிய வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டுகளை பொறுத்தவரை ஒவ்வொரு கால் நூற்றாண்டும் அல்லது அரை நூற்றாண்டும் கடக்கும் அந்த ஆண்டுகள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டுகளாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு 2025 பிறக்கப் போகிறது. 2025ஆம் ஆண்டின் துவக்கமான ஜனவரி 1க்கு ஆங்கில புத்தாண்டுக்கு என்னுடைய மனங்கனிந்த வாழ்த்துக்களை, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்துக்களை ஜெம் தொலைக்காட்சியை சேர்ந்த வாசகர்களுக்கு, வியூவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த ஆங்கில புத்தாண்டு தமிழகத்திற்கும் இந்திய திருநாட்டிற்கும் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிற ஆண்டாக இருக்கும். ஏனென்றால் வளர்ச்சி அடையுமா பாரதம் என்ற நிலை மாறி வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கி இன்றைக்கு நாம் பீடு நடை போட்டு கொண்டிருக்கிறோம். மக்களுக்கான அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தில் வேடிக்கையாக இந்தியாவை பார்த்த நாடுகள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவை வியப்பாக பார்க்கிற ஒரு சூழலை இந்த நாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆங்கில புத்தாண்டு, ஆங்கில தினம் எல்லோருமே கொண்டாடுகிற தினம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பிறந்த தினம் கூட நம்ம ஆங்கில பிறந்த தேதியை வைத்து தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உலகம் முழுவதும் இனம், கலாச்சாரம், மொழி எல்லா பிரிவு மக்களும் ஒன்றாக இணைந்து கொண்டாடுகிற இந்த ஆங்கில புத்தாண்டை நாமும் கொண்டாடி மகிழ்வோம். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2024 நிறைவுற்று 2025ஆம் ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைக்கிறோம். இது ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வு என்றாலும் கூட புத்தாண்டு என்பது பழையன கழிந்து புதியன ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு நன்னாளாக நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் ஒரு நல்ல புத்துணர்ச்சி உருவாகி கடந்த ஆண்டு 2024 நாம் அடைந்த வெற்றியை காட்டிலும் முன்னேற்றத்தை காட்டிலும் 2025 ஒரு படி இல்லை 4 படி 10 படி முன்னேறி செல்ல வேண்டும் என்ற வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு அனைவருக்கும் ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான ஆண்டு அமைய நான் வாழ்த்துகிறேன். ஜெம் டிவியினுடைய நேயர்களுக்கு என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். தமிழகத்திலே தொலைக்காட்சி ஊடகங்களுடைய பணி நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அநேகமாக தொலைக்காட்சி தொடர்பு இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது என்கிற அப்படிப்பட்ட சூழல் இன்றைக்கு வேகமாக உருவாகியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பல தொலைக்காட்சிகள் செயல்படுகிற இந்த சூழ்நிலையில் ஜெம் டிவி என்பது சமீபத்தில் உருவாக்கப்பட்டு அவர்களும் அதனுடைய பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். தொலைக்காட்சியுடைய செய்திகள் ஒளிபரப்புவது, பேட்டிகள் மற்றவர்கள் ஒளிபரப்புகிற அப்படி ஒரு சேனலாக அந்த சேனல் செயல்படுகிறது. அந்த சேனலை பின்பற்றக்கூடிய ஃபாலோயர்ஸுக்கும் அதனுடைய நேயர்களுக்கும் அதே போல் அந்த தொலைக்காட்சியினுடைய ஊழியர்கள் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பொங்கல் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக வரக்கூடிய புத்தாண்டு பொங்கல் விழாவுக்கு பிறகு வரக்கூடிய புத்தாண்டு எல்லாருக்கும் நல்லாண்டாக அமையவும் இந்த நாட்டில் ஒரு மதசார்பற்ற ஒரு நிலைமை வலுப்படுவதற்கான கருத்து பிரச்சாரத்திலே ஜெம் டிவியும் வலுவாக ஈடுபடுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு மீண்டும் என்னுடைய பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் மிக அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து மக்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கில புத்தாண்டும் இனிவரும் காலங்களில் இந்த புத்தாண்டில் நல்லவைகள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் அந்த புத்தாண்டு வாழ்த்து செய்தியும் சொல்லுகின்றோம்.